மருமக பிள்ளைக்காக 1000 ரூபாய் கட்டினார். என்ன யார் என்று அறிந்தாயா? யார் என்று சொன்னதோ தெரியும். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனதே கல்மனதென்றோ முதல் அவதாரம் மச்ச அவதாரம். சோமகாசுரன் என்ற அசுரன் கடவுள் கரையில் சென்று பிரம்மனிடம் வேதங்களை தேடி சென்று வைத்துக் கொண்டான். நானோ பெரிய சுறாமினாக உருவம் கொண்டு அவனை அழித்து சோமகாசுரனை அழித்து வேதங்களை திருப்பி பிரம்மனிடமே ஒப்படைத்த அவதாரம் மச்ச அவதாரம். பிறகு இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். தேவர்களும் மந்திரமலையை மத்தாக கொண்டு திருப்பார்களை நடையும் போது மந்திரமலை மூழ்காமல் இருக்க பெரிய ஆமை உருவமாக கொண்டு மந்திரமலையை முதுகில் தாங்கின அவதாரம் கூர்ம அவதாரம். அடுத்ததாக வராக அவதாரம். இரண்யாட்சன் என்ற அசுரன் பாதாள லோகத்தில் இருந்து கொண்டு தேவர்களை துன்புறுத்தினார். அப்படி துன்புறுத்திய போது நானோ வராக அவதாரம் எடுத்து பூமியை கிளறி அவனை இரண்யாட்சியை கொன்று தேவர்களுக்கு அமைதி கொடுத்த அவதாரம் வராக அவதாரம். அடுத்ததாக நரசிங்க அவதாரம். நரசிங்க அவதாரம் என்று தெரியுமா? நரசிங்க அவதாரம் என்பது என் பக்தன் பிரகலாதனை காப்பதற்காக கொன்று பக்தன் பிரகலாதனை காத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அடுத்ததாக வாமன அவதாரம். வாமன அவதாரம் என்பது மகாபலியின் ஆணவத்தை அடக்குவதற்காக
அவன் தலையின் மீது வைத்து வாமன அவதாரம். வாமன அவதாரம். அடுத்ததாக பரசுராம அவதாரம். கமலக்னி என்ற தந்தைக்கு மகனாக பிறந்து தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற சொல்லை உணர்த்துவதற்காக தன் தாயின் தலையை பொய்த்து மீண்டும் அந்த தாயிற்கு உயிர் வரும் கேட்ட அவதாரம் பரசுராம அவதாரம். அடுத்ததாக ஸ்ரீ ராம அவதாரம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் பெற்றவர் சொல் கேட்டு நடக்கவும் எவ்வாறுபட்டாலும் பரமசிவனோட பக்தனாக இருந்தும் சாமத்திற்கு அடிமைப்பட்ட அரக்கனை அடியோடு அழிக்க எடுத்த அவதாரம் ராம அவதாரம். அடுத்ததாக பலராம அவதாரம். ஸ்ரீராம அவதாரத்தில் என் தாளை வீழ்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்திருக்கிறேன். அப்படி வேடன் வேறற்ற மர்மாக என் காலில் விழுந்தான். அவனுக்கு என் தம்பி என்ற ஸ்தானத்தை கொடுத்தேன். பிறகு வரதன் காலில் விழுந்தான். 14 வருடம் அயோத்தி அரசினை வழங்கினேன். பிறகு சுக்ரீவன் விழுந்தான். பட்டத்தை கொடுத்தேன். இப்படி எத்தனையோ என் காலில் விழுந்தவர்கள் எத்தனையோ கொடுத்திருக்கிறேன். ஆமா. ஆனால் லட்சுமணன் காலையே பிடித்திருந்தான். ஆனால் அவனுக்கு நான் எதுவுமே செய்யவில்லை. அதனால் கிருஷ்ண அவதாரத்தில் ஆதிசேடனை பலராமனாக அவதரிக்க செய்து அவன் காலில் திரும்பவும் நான் விழுந்தால்தான் கடமை தீரும் என்பதற்காக எடுத்த அவதாரம் பலராம அவதாரம். அதற்கடுத்த அவதாரம் 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். தேவருக்கும் வசுதேவிக்கும் 8வது பிள்ளையாக பிறந்து ஆயர்பாடியில் வளர்ந்து பூதகிரி சப்பால் குடித்து அவரை மடித்து பிறகு பகவான் கம்சனை கொன்று பூமி பாரம் தீர்க்க எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அதுக்கடுத்ததாக கல்கி அவதாரம். எப்பொழுது அநியாயம் தலை தூக்கி நிமிர்ந்து ஆடுகிறதோ அப்பொழுது நான் கல்கி அவதாரம் எடுத்தேன். நான் வந்து சில நேரங்கள் ஆகிவிட்டது. யார் வந்து சுகமாக இருப்பாய். அப்படியே ஆகட்டும். வானகத்தில் கண்டதென்ன நாரதா என்னென்ன கண்டாயோ அதை என்னிடம் சொல்வாய்.
சக்கரவர்த்தி சாகாவரம் பெற போகிறார். சாகாவரம் கொடுத்துவிட்டால் ஏகப்பட்ட தொல்லைகள் உண்டு. ஆகவே என்ன செய்யலாம் சொல்றாங்க? சாகாவாரம் பெற்று விட்டால் சந்தானங்கள் ஏறும். இப்பொழுது சாகாவாரம் பெற்று விட்டால் ஆமா. உலகம் நாசமாக ஆ. போய்விடும். இதற்கு ஆ. நீயே ஒரு செய்தி நாளைக்கு தெரியுமா? அப்படியே தெரியுங்க. சர்வதிக்கு தேவி சொல்லி தாயாகிய சரஸ்வதி அழைத்து அவருக்கு அந்த மாதாவி என்னாவி சூழ்நிலைகள் தவம் செய்கிற வேலையிலே அக்னியில் நாள் அக்னியில் சொல்லி நறுக்க வேண்டும். சரி பெறா நீ சொன்னபடியே செய்கிறேன். நீ சென்று வா. மாதவா, மாதாவை எழுதால் என்று சொல்லக்கூடிய அரங்கர்கள் மாதாவை பெறுவதற்காக கையெழுத்து செல்கின்ற நேரத்திலே தன்னுடைய தாத்தாவாக்கிய வைகுண்டவாசனுக்கு தெரிவிக்க வைகுண்டவாசன் சரஸ்வதி அழைக்கும் பொழுது அதற்கு முன்னதாக கைலாசவாசனாகிய முக்கத்தரத்த பரமக்கடவுள் தர்பாராக வரப்போகிறார். அரங்கத்தை இஸ்லாம் அளித்த தன்னுடைய பேரப்பிள்ளைக்காக 1000 ரூபாய்
ஐயானே சிவனே நேத்திரா காலகண்டா நிசா அப்பு பர நேசா கையில கலதா உங்களுடைய திருவடிக்கு இந்த அடியே ஒரு உணர்த்த ஓம் எனும் அச்சரத்தில் உதித்து சபை நாடி வந்த நாமதேயம் என்னவென்று அறிந்தாயா? ஓம் என்னும் உச்சரத்தில் உதித்ததா ஒரு புரியவில்லை சொன்னாதான் தெரியும். சொர்க்கம், மத்தியம், பாதாளம் ஆகிய இவ்வுலகில் யானை முதல் எறும்பு கடை வரை அனைத்து ஜீவராசிகளும் படியளந்து சக்தியை இடபாகம் தரித்து மகேசன் என்றும் ஈசன் என்றும் பரம்பொருளான பரமசிவன் என்பதை அறிந்தாயா? பரமக்கடவுள் தாங்கள்தானா? சாமி முனிவர் வேதங்கள் பாடவே தேவர், இந்திரன், ரிஷிகள், முனிவர்கள் யாவரும் மரகரா என்னிடமும் நாட்டிய பெண்களான ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை ஆகியோர் நடனம் பார்த்தாயா? சிவபெருமான் வருகிறார் என்றால் 33 தேவர்களும் 44 ருசிமார்களும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று உன்னுடைய பாதமே போற்றிருக்கிறாயா? சுபோதியா சுபோதியா இன்னும் படியாக்கிறார் என்று கேட்டேன். வெங்கட்ராம கூட தன்னுடைய மருமகப்பிள்ளை ஈசனாக அடிக்கக்கூடிய தன்னுடைய மருமகப்பிள்ளைக்காக அரசவர் மோதிரம் சுபோதியம் தட்டுவதற்கு கூட அரசவர் மோதிரம் சுபோதியம் வீட்டில் கொடுத்துருவா அதுக்காக முனிவர் வேதன் பாதங்கள் கோரியே
தங்கவட்டம் கன்னிகாவலா தங்கவட்டம் கோலானந்தர் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணிய ஐயா இது 6 பேர் வச்ச சுப்பிரமணிய ஐயா தன்னுடைய பேரன் இந்த நாடக மேடையிலே பரம கடவுளாக காட்சி கொடுப்பதால் அந்த காட்சி பார்த்து சந்திரசக்தி நாயகி ஒரு அன்புக்காக கொடுத்திருக்கிறார். அன்பு பண்பு பாசமும் எங்கெங்கு காமாற்றமும் அன்பு பெற்று வரும்படியாக அண்ணாவை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கன்னிகாவலா முன்னொரு காலத்தில் ஆமா காட்டும் கடவுளான மகாவிஷ்ணுவிற்கும் ஆமா படைக்கும் தொழில் செய்வான பிரம்மருக்கும் ஆஹா. உலகத்தை படைப்பதால் ஆமா. தங்களில் யார் பெரியவர் என்று போட்டியிட்டு என்னிடம் வந்தார்கள். ஆஹா. நான் கூறினேன், ஏய். யார் ஒருவர் ஆமா. என் ஜடாபாரத்தையோ அல்லது பாதத்தையோ முதலில் கண்டு வருபவர்களே ஆமா. அவர்களே பெரியவர் என்று விஸ்வரூபமாகின்றேன். ஆமா விஷ்ணுவானவர் ஏய். மகாவிஷ்ணுவானவர் ஆமா வராக ரூபம் கொண்ட பூமியை கிளறி சென்றார். ஆஹா அவரால் முடியாமல் ஏய். என்னிடம் வந்து ஏய். முடியவில்லை மாமா என்று கூட ஆஹா பிரம்மனோ ஏய். அன்னப்பட்சியாக உருவம் எடுத்து ஆமா. ஆகாயத்தை நோக்கி பறந்து சென்றார். ஏய். சூரிய கதிர்கள் மேலே பட்டு ஏய். சிறகுகள் உதிர்ந்து கலைத்து நின்ற போது ஆஹா. அந்த தாயம் ஒன்று வருவதை கண்டார். ஆஹா. தாயமுவே, ஆமா. எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க, ஏய். நான் அநேக காலமாக ஈசனின் ஜடாபாரத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூற, ஆஹா. நானே பெரியவன் என்று பெயரிட்டார். ஏய். ஆனால் ஒன்று பிரம்மன், ஆஹா. நீ எனக்கு ஒரு பொய்சாட்சி சொல்ல வேண்டும் என்று கூறிய ஏய். ஈசனின் ஜடாபாரத்தை நான் கண்டதாகவும் ஏய். அதை நீ கண்களால் பார்த்ததாகவும் ஈசனிடம் கூற வேண்டும் என்று சொல்ல, ஆஹா. ஜாயமும் சரி என்று சொன்னது. ஏய். பிறகு என்னிடம் வந்து ஆமா பிரம்மன், ஏய். ஈசனே தங்கள் ஜடாபாரத்தை நான் கண்டேன் ஆஹா என்றார். ஏய். இதற்கு சாட்சிகள் எதுவும் உண்டா என்றேன். ஏய். இதோ இந்த தாயமுடைய சாட்சி என்று கூட ஏய். தாயமு சொன்னது, தங்கள் ஜடாபாரத்தை இவர் கண்டார் என்று. ஆஹா என்னிடமே போய் கூறிய தாயமுவே, ஆஹா இனி எந்த ஆலய பூஜைக்கும் நீ உதவாமல் போக கடவா என்று சாபமளித்து, ஏய். பொய் சொன்ன பிரம்மனுக்கு ஏய். பூலோகத்தில் ஏய். ஆலயமே இல்லாமல் போக ஆமா. சாபமளித்து விட்டேன். ஆஹா. உண்மை முடித்த மகாவிஷ்ணுவுக்கு ஏய். என் அடியும் முடியும் காண்பித்தேன். ஏய், ஏய். இதே அடியன் நாமளே ஆகும். அப்படியே கீழோடுவாங்க மலை அப்படி இங்கே காமாட்சம்மன் மலை அடிக்காத ரூபாய் 150 அளித்திருக்கிறார். என்ன குடும்பம் இந்த செல்வமும் காமாட்சம்மன் கோபுர எப்படி வளர வேண்டும் என்ற குடும்பம் வளர முடியாது. காமாட்சம்மன் பிரார்த்தனை செய்து சொல்லுவாங்க. அரங்கத்திலே விகிதம் வைக்கக்கூடிய கப்பல் அருளை பாராட்டி 50 இங்கே அதிக காட்ட வைக்கிறது 50 வரவேற்கிறார். எந்த பக்கம் போன சட்டமன்றமான வண்டி காமாட்சம்மன் அருள் பெற்று மீண்டும் எந்த செல்வத்தோட வளமையாக அண்ணாவை பிரார்த்தனை செய்து கொள்கிறார். ஆமா நெற்றியில் திருநீரும் ஆமா கையிலும் சூலமேந்தி ஆஹா பக்தர்களுக்கு வரம் தர வேண்டும். ஐ. எப்படி தெரியுமா? சரி அங்கையிலே மான்மழோ சக்தி சூலம் ஆஹா அரவம் வந்து ஆபரணமாக பூண்டே ஐ. இந்த கொள்ளை தலை சிரசில் வைத்து ஐ. மும்பை உள்ளவரே நிலவுத்தி. மக்களுமாய் பார்வதியும் மகிழ்ந்திருக்க, சங்கை இல்லாமல் முனிவராடி பாட சகலருக்கும் ஆசி நல்கிட்டாரே. சரி இன்று நான் ஒரு அதிசயத்தை தெரிவிக்கிறேன். எப்படி ஒரு தேவர்களுக்கு வரம் பாலிக்கிறேன். அப்படியா இருந்தாலும்
நாட்டுக்கு தேவைகளுக்கெல்லாம் வரவழைத்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தை இந்த கட்டிடக்காரனாகிய நாகூரத்தை பிரம்மதேவனுடைய தேவியாகிய தலைவாணி அம்மன் அழகாண்டாள் பொழுது அல்லாமல் கிடைக்கிறது.